பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக. முதல்வராக நாளை பதவியேற்க இருக்கிறார் விஜய். நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக நடைபெற்றுட்டு வருது. மேலும் தகவல்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். இந்த நிகழ்வில் எவ்வளோ பேர் வரை பங்கேற்கலாம்? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? கள தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியினோட தலைவர் ஏற்கனவே ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை ஒன்று அனுப்பி இருக்கிறார். குறிப்பாக 108 இடங்கள்ல வெற்றியை பதிவு செய்துள்ள தாவேகா கட்சிக்கு இன்னும் சில தொகுதிகள் தேவைப்படுகின்ற நிலையில தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக விஜய் 118 தொகுதிகள் தேவை என்பதால அதற்கான ஆதரவை திரட்டும் பணியில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் அவர் ஆதரவு கேட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது நாளை முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் பதவியேற்கும் நிகழ்வானது நேரு விளையாட்டு அரங்கில நடைபெறுவதாக ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11:30 மணி அளவுல இந்த நிகழ்வானது பெரியமேடுல அமைந்திருக்கக்கூடிய இந்த நேரு அரங்குல நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு பலத்த முன்னேற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மிகப்பெரிய அளவுல அங்க ஸ்டேஜ் அமைக்கக்கூடிய பணியில தொடர்ச்சியாக மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இங்கு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நேரு அரங்குல தொடர்ச்சியாக பார்வையிட்டும் ஆய்வு செய்தும் வருகின்றார்கள். சுத்தம் செய்யக்கூடிய பணியும் அதே போன்று 5000 நபர்கள் மட்டுமே இங்கு, ஏனென்றால் இது அரசு நிகழ்வு என்பதால 5000 நபர்களுக்கு மட்டுமே இந்த உள் விளையாட்டு அரங்குல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த 5000 நபர்களுக்கு உண்டான பாசுகளை வழங்கவும் மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டு இங்கு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகிறார். எவ்வளியாக அவர்கள் உள்ளே வர வேண்டும், வாகனத்தை எங்கே பார்க்கிங் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறது. அதே போன்று 10 மணிக்கு IAS அதிகாரிகள் தலைமையில IPS உள்ளிட்டோர் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டமும் இந்த நேரு ஸ்டேடியத்துல நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் முழுமையான எந்த மாதிரியான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படுவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எப்படி எதன் வழியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வீட்டில் இருந்து புறப்பட்டு அவர் எவ்வழியாக உள்ளே வர வேண்டும் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யவும் IPS மற்றும் IAS அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இங்கு போலீஸ் பாதுகாப்பும் வெளியில போடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நாய் பிடிக்கக்கூடிய வாகனம் மற்றும் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாம்பு செக்கிங் ஸ்குவாடு கூட தற்போது உள்ளே தொடர்ச்சியாக நேரு ஸ்டேடியம் முழுவதுமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்க திட்டமிட்டு தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். 11:30 மணிக்கு நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் IPS IAS தற்போது குழுவை தேர்வு செய்யக்கூடிய பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். IPS மற்றும் IAS அதிகாரிகள் யார் யாரெல்லாம் நியமிக்கப்படுவார்கள் என்பது குறித்தான ஆலோசனையை நேற்று ஏற்கனவே அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் நாளை நடைபெற கூட்டமானது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக.